கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நான் நினைக்கிறேன் மேக்சிமம் ஆல்மோஸ்ட் நீங்கள் சத்தியத்தை உங்கள் இருதயம் நல்லா திடப்பட்டிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆமேனா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு சொல்லுங்க பார்க்கலாம். யாராகிலும் ரொம்ப முக்கியமானது பட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். யுத்தம் யாருடையது? ஏன் யுத்தம் கர்த்தருடையது சொல்லுங்க? ஏன் யுத்தம் கர்த்தருடையது சொல்லுங்க. ஐயோ, ஏன் யுத்தம் கர்த்தருடையது? அவரே ஆதி. ஆமென் சொல்லுங்க. அவரே சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு. அவரே தேவகுமாரன். ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து யாரு? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து யாரு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகம் அனுபவிக்கிற எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் யாருனால கொடுக்கப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றியில, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெயத்தில் தான் கொடுக்கப்பட்டது. இது நல்ல இப்போ டாக்டரினே ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். தியாலஜி தெளிவாக புரிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து செத்து ஆகணும். ஆமேனா? இயேசு கிறிஸ்து செத்து ஆகணும். இயேசு கிறிஸ்து சாகணும். அதனால தான் பேதுரு ஆண்டவர் என்ன பண்ணுவோம்னா அவருடைய மரணத்தை பற்றி பேசுவார். நாங்கள் எருசலேமுக்கு போகிறோம், வேதபாரகர் பரிசேயர் ஆசாரியர் என்னை பிடிச்சி என்னை சிலுவையில் போட்டுருவாங்க, என்னை சாகடிப்பாங்க, அதனால் மனுஷகுமாரனை 3 உயிரோடு எழுந்திருப்பார்னு சொன்னதும் பேதுரு இயேசுராஜாவை தனியாக கூட்டின்னு போயிட்டு, ஆண்டவரே நீங்கள் சாகக்கூடாது அப்படின்னு அப்படி கடிந்து கொள்ளுவார். உடனே இயேசு சொல்றார், என்னை அப்பாலே இப்போ சாத்தானே என்னவார். பேய் என்ன பண்ணுவான்னா இயேசு கிறிஸ்து சாகக்கூடாது. சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா புனித வெள்ளி அன்றைக்கி அழுதுன்னு உட்காந்துருப்பான், துக்க காஞ்சி குச்சின்னு உட்காந்துருப்பான். நம்மெல்லாம் சந்தோஷப்பட்டு ராஜாவை மகிமைப்படுத்துகிற நேரம் அது. ஆமென் சொல்லாமா? இயேசு கிறிஸ்து சாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சாவை ஜெயித்து விட்டது. ஆமேனா? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே தேவன் அழித்தார். ஏன் இயேசு கிறிஸ்து சாக வேண்டும் என்றால், நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து ஏன் சாக வேண்டும் என்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். தேவனுக்கு மாத்திரமே சதா காலங்களும் துதிகன மகிமை. தேவன் சர்வ வல்லவர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வல்லமை, அந்த வல்லமை அதுக்கு பெருமை. ஆனால் கிறிஸ்து இயேசு எல்லா பெருமையும் எல்லா மாம்சத்தையும் சிலுவையில் ஆணி அடித்து கொன்றார். எல்லாரும் சொல்லுவோமா? புரிஞ்சு போச்சா? இப்ப இயேசு கிறிஸ்து சாகணும். அவர் செத்தாதான் எல்லா நன்மையும் அவர் நாமத்தில் எனக்குள்ளே பூர்ணமாய் கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்மெல்லாம் தேவனுடைய சாயல், தேவனுடைய பிள்ளைகள். உள்ளான மனுஷன் இருக்கிறானே, ஆவி மனுஷன். அந்த ஆவி மனுஷன் தான் உண்மையான மனுஷன். அந்த மனுஷன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பூரணப்பட்டால் தான் தேவனை சந்திக்க முடியும், தேவனை முகமுகமாய் நாம் தரிசிக்க முடியும். ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் பண்ணதுமே ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் சண்டை வந்துருச்சு. நீங்கள் சொல்கிற அப்படி புரிஞ்சு, ஆவி ஆத்மா சரீரத்துக்கு சண்டை. உள்ளான மனுஷனாகிய நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒன்று யுத்தம் பண்ணி நிற்குது, ஒன்று யுத்தம் பண்ணுது. அதனால தான் மனவலி. மாம்சம் விரும்புறத ஆத்மா ஒத்துக்க மாட்டேங்குது, மனசாட்சி ஒத்துக்க மாட்டேங்குது. மனசாட்சி இதை பண்ணலாமே சொல்லும்போது மாம்சம் இல்லை இதை பண்ணுன்னு சொல்லி நம்மளை ஒரு வலையில் மாட்டிக்கு தள்ளி விட்டுது. அதன் நிமித்தம் அந்த பாவத்தில் விழுறோம், அப்படியே மனசு உடஞ்சி உட்காடுறோம். ஆக நாம் என்று சொல்லுவது உள்ளான மனுஷனாகிய ஆவி மனுஷன். எத்தனை புரிஞ்சு போச்சு? உன் ஆவி மனுஷன், உன் மனசு நல்லா சந்தோஷமா இருக்கணும்னா உனக்காக ஒருவர் யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும். உன்னால யுத்தம் பண்ண முடியாது. ஆமேனா? உன்னால யுத்தம் பண்ண முடியாது. நீ ஆவில பலவீனம். பிசாசு என்ன பண்ணிட்டானா, அவனை தேவன் எப்படி படிச்சான்? தம்முடைய தூதர்களை அக்னியாகவும் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் படைத்தார். அவன் பாவம் செஞ்சது நம்முடைய ஆவி மனுஷனை உள்ள என்ன பண்ண, போராட்டம் பிரச்சனைகள் எல்லாத்தையும் உள்ள கொடுத்துட்டான். நல்லா கவனிங்க. அதுதான் தெளிவாக சொன்னேன். ஒரு மனுஷன் சாகும்போது அவனுடைய அந்த மனுஷன் வெளியே போயிடுறான். அந்த உள்ளான மனுஷன், அவதான் உண்மையான மனுஷன். இந்த சரீரம் என்பது கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையான மனுஷன் என்பது அந்த ஆவி ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஆவியும் ஆத்மா சேர்ந்தது தான் உள்ளான மனுஷன். புரிஞ்சு போச்சா? இந்த யுத்தம் என்ன நடக்குதுன்னா, நமக்குள்ள யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தில் இந்த மாம்சத்தை நம்மால் ஜெயிக்க முடியல. இந்த உலகத்தில் ஜெயம் கொண்டு வாழ முடியாது.
இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் யுத்தத்தில் வல்லமை உள்ளவராய் சகல அதிகாரமும் பெற்றிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. பிதாவாகிய தேவனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி நீ கூப்பிட்டா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், நீ சமாதானமா இருக்கலாம். ஆமேனா? இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி கூப்பிட்டால் நீ சமாதானமா இருக்கலாம். நல்லா கவனிங்க. நாம ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்ததும், மனுஷன் பாவம் செஞ்சதும் ஆவி ஆத்மா சரீரம் உடைஞ்சு போயிருச்சு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் என்றென்றைக்கும் ஒருமைப்பட்டிருக்கிறார். அதுதான் நித்திய ஜீவன். அந்த உறவுல என்றென்றைக்கும் ஒருமைப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய உறவுல, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பிரிவினை வந்துருச்சு. யுத்தம் 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 ஆரம்பிச்சது. இந்த யுத்தத்தில் உலக வேர்ல்டு சிஸ்டத்தின்படி இந்த உலகம் நம்முடைய மாம்சம் நம்மளை இழுக்குது. நம்முடைய மனசாட்சி என்ன செய்யுது அப்படின்னா, அந்த மனசாட்சியின்படி தெய்வீகத்துக்கு நிறைய நம்மளை இழுக்குது. இது ரெண்டுத்துக்கும் நல்ல யுத்தம் நடக்குது. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், நல்ல கவனிங்க, ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? இதை கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவு முக்கியம், இயேசு கிறிஸ்து எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில ஜீவன். இந்த ஆவி மாம்சம், இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் நம்முடைய மனசு இருக்கு இல்லையா, நம்முடைய மனசு அது சமாதானமாக இருக்கணும், இந்த மாம்சம் விடாது. இப்போ யுத்தம் நடக்குது, மாம்சம் நம்மளை உலகத்தின்படி இழுக்குது. இல்லை வேணா இதை பண்ணலாம், நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். போராட்டம் நடக்குது, யுத்தம் நடந்துக்கினே இருக்குது. ஒவ்வொரு வினாடியும் நமக்குள்ள யுத்தம் நடந்துக்கினே இருக்குது. இந்த யுத்தத்தில் நல்லா கவனிங்க, இந்த யுத்தத்தில் நம்முடைய ஆத்துமா தோற்று போகிறது. அதனால தான் மனுஷன் செத்து நரகத்துக்கு போகிறான். நம்முடைய ஆத்மா ஜெயங்கொள்ளணும்னா எல்லாவற்றையும் செய்து முடித்த யுத்தத்தில் வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் நமக்கு ஜெயம் கொடுக்க முடியும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். இவர் எப்படி சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்தார் என்பதை குறித்தெல்லாம் நிறைய ஆராய்ச்சியோடு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவார். இந்த யுத்தத்தில் நம்முடைய மனசு நல்லா ஆறுதல் அடைஞ்சிருக்கணும். நம்ம சபைக்கு வர்றதை எதுக்குன்னா ஆறுதலுக்காக. இந்த யுத்தத்தில் தோற்று போவது யார் அப்படின்னு சொன்னால் நாம் தோற்று போய் விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுப்போம். ஆமேனா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆக இயேசு கிறிஸ்துவானால மாத்திரம்தான் நமக்கு ஜெயத்தை பெற முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் நாம் ஜெயம் பெற முடியும். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மனுஷனும் இந்த மாம்ச சித்தத்தை செஞ்சுன்னு ஓடுறான். உண்மையா? இந்த மாம்ச சித்தம் செஞ்சு ஓடுறான். இந்த மாம்ச சித்தம் தேவனுக்கு எதிரான பகை. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. நம்ம எதில் படைத்தாரு? சரீரம், ஆவி ஆத்மா சரீரத்தில் படைத்தார். மனிதன் மாம்சமாய் போனான். ஆமேனா? ஆக தேவனை நம்மை விட்டு பிரிக்கிறது எதுனாக்கா மாம்சம். இந்த வேர்ல்டு சிஸ்டம் இது நம்மளை விட்டு பிரிக்குது. இது என்ன செய்துன்னா, நம்முடைய மனசு ஆறுதல் அடையாதபடிக்கு நம்முடைய மனசை கட்டி வச்சு நம்ம மனசுக்குள்ள பெரிய துக்கத்தை கொடுத்து போராட்டத்தை கொடுத்து நம்மளை நடுங்க வைக்கிறது. ஆனால் கிறிஸ்து இயேசு யுத்தத்தில் வல்லமை உடையவர். ஆமேன். எதில் யுத்தம் பண்ணணும்? நல்லா கவனிங்க. எதில் யுத்தம் பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் ஆவியா இருக்கிறார். வார்த்தையானவர் மாம்சமாக வந்து மாம்சத்தை சாகடித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனி. மனுஷன் எப்படிப்பட்டவன்னா, ஆவி மனிதனாகவும் மாம்ச மனிதனாகவும் இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவியா இருக்கிற தேவன். ஆமென். நல்லா கவனிங்க. நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு, நம்மளால ரெண்டு சண்டை போட முடியாது. இந்த யுத்தத்தில் மாம்சம் தான் ஜெயிக்கும். அப்படி யுத்தம் நடந்துச்சுனாக்கா. ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்றால் தேவன் வந்து என்ன செய்தார் என்றால், தேவன் ஆவியா இருக்கிறார்.
தேவனுக்கும் மனுஷனுக்கும் பகையா இருக்கிற மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். எபேசியர் நிருபம் ஒரு வசந்த வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 2:16 வாசிங்க பார்க்கலாம். பகையை சிலுவையினால் கொன்று. போதும். எதை கொன்று? எது பகை? எல்லாம் கவனிங்க. ஏசப்பா சிலுவையில் என்ன பண்ணாருங்க? ஏசுக்கு சிலுவை செத்தாரா? ஆமென் சொல்லுங்க. ஏசுக்கு சிலுவையில் செத்தாரா? ஆமேனா? சரி, ஏசுக்கு சிலுவையில் என்ன பண்ணாராம்? பகையை. எது பகை? இப்போ புரிஞ்சுங்க, கொஞ்சம் லேட்டாக இருந்தால் பரவாயில்ல. இன்னைக்கு இது புரிஞ்சுனா அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம். ஒரே ஒரு நான் இப்போ பேசத்தெல்லாம் நெத்தி அடி சத்தியங்கள். இதை மட்டும் நீ தியானம் மட்டும்னா நீ ஜெயிச்சிட்ட. ஏசு கிறிஸ்து பகையினர் இல்லையா? யுத்தம் நடக்குது இல்லையா? யுத்தம் நடந்துன்னே இருக்குது. நாங்கள் பிரதர் புரிஞ்சுதுங்களா? யுத்தம் நடக்குது. எனக்கு யுத்தம் நடக்குது. சர்வ வல்லவர் தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் தான் சகலத்தை சிருஷ்டிக்கிறார். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவனாகிய அந்த பொல்லாங்கன் என்ன பண்ணிட்டான்? நான் அப்படின்ட்டான். அதுதான் உலகம். உலகம் என்றால் சிருஷ்டிக்கப்பட்டது, காணப்படுவது. ஆனால் தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பா இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நான் எவ்வளோ ஸ்லைடு போட்டு கொத்து அப்படியே புதுசாக பார்க்குறீங்களே. ஒரே ஒரு வேர்டு இதை பாருங்க. இந்த வேர்ல்ட் பைபிள் பகையை சிலுவையில் கொன்று. சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? செத்தார். ஆக எது பகை? உன் மூஞ்ச நீ வெறுக்கணும், உன் அசைவை நீ ஆணி அடிச்சு அந்த சரு ஸ்டாப் ஆயிடுச்சுல்ல, அந்த அசைவு நின்று போச்சுல்ல, அது உன் ஆத்மாக்குள்ளே போயிடுச்சுன்னா நீ தேவனுடைய பிள்ளை. ஆனால் உன் மாம்சம் ஒன்று பயமுறுத்திக்கினே இருக்கும். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சாக வேண்டும் என்கின்ற இந்த உடன்படிக்கை தான் பிரபஞ்சமே சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. ஏசப்பா என்ன பண்ணிட்டேன்? ஓகேப்பா நான் செத்துறேன், என் தம்பிக்காக நான் சாவறேன்ட்டாரு. பிதாவகை தேவன் என் மேலே ஆசைப்பட்டார். ஒரே தேவன் தான், நல்லா புரிஞ்சு. ஒரே தேவன் என்னை சிருஷ்டிப்பதற்காக என் தேவன் திருத்தூர் ஆனார். ஆமென். நான் அவருக்கு வேணுன்றதுனால தேவன் திருத்தூர் ஆனார். அந்த திருத்துவத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் என்ன பண்ணிட்டார்னா, தெய்வம் என்ன பண்ணார்? இயேசுராஜா என்ன பண்ண தவிர இன்னைக்கு நிறைய பேருக்கு சத்தியம் புரியல. இன்னைக்கு நிறைய பேர் சண்டை போட்டுங்கிறாங்க. திருத்தம்னா என்ன புரியல. இன்னைக்கு அவருடைய அன்பே வேற. அதெல்லாம் அது அறிவு கெட்டாத அந்த அன்பு. ஆனால் அதை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, அப்பா நீங்கள் அவனை மாம்சத்தில் படைங்க, அவனை நான் பர்ஃபெக்டாக தூக்கின்னு வந்து உங்கள் முன்னாடிக்கு நிற்க வைப்பேன். அவன் மாம்ச சித்தம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை படைக்கும் போதே ஒரு ஆஃப் டெட் ஜட்ஜ்மெண்ட் அன்றைக்கே இருந்துருச்சு. இந்த பிரபஞ்சம் என்னைக்கு சிருஷ்டிக்கப்பட்டுச்சு அன்றைக்கே ஜட்ஜ்மெண்ட் உண்டு, நியாயத்தீர்ப்பு உண்டு. என்ன? சிருஷ்டித்தவர் சிருஷ்டிப்பை நியாயந்திருக்க வேண்டும். இது விதி. விதினா என்னது? இது பிரமாணம், இது லா. அப்போ சிருஷ்டித்தவர் உனக்கு நியாயந்திருக்க வேண்டும். ஆக நமக்கு நியாயத்தீர்ப்பு எல்லாருக்குமே உண்டு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்து யூதா. ஆமெனா? அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். யூதா சகோதர சிநேகம். என்ன சகோதர சிநேகம்? என் தகப்பனை நான் சந்திக்கவில்லை, என் மாம்சத்தின்படி நான் வாழ்ந்தேன். இந்த மாம்சம் பகையை சிலுவையில் கொன்று உன் மூஞ்சை நீ வெறுக்கணும், உன் அசைவை நீ மறக்கணும். இது நான் சிம்பிளாக இப்போ நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் ஒரே ஒரு வேர்டில் தேவன் கான்செப்டை முடிச்சிட்டாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யெகோவா யாவே சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர். நல்லா கவனிங்க. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு என்ன அப்படின்னா என்னன்னா, இயேசு ராஜா என்னை வாழ வைக்கிறதுக்கு தான் நீங்க செத்தீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அறிக்கை பண்ணு, எல்லாம் வாய் திறந்து அறிக்கை பண்ணு. இயேசு ராஜா என்னை வாழ வைக்கத்தான் நீங்க செத்தீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் செத்தார். ஆமென். நீ நல்லா இருப்ப. ஆமெனா? ஏன் தெரியுமா? இந்த மாம்சம் உன்னை அழ வைக்கும். அப்படியே மனசு அலைபாயும். உன் அறிவு என்ன செய்யணும்? உன்னை அலைபாயும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அப்படியே அலைபாயும். உன்னால் ஜெயிக்க முடியாது, போயிட்டு மாட்டிக்குவ. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தவர். மாம்சத்தை சிலுவையில் கொன்று, பகையை சிலுவையில் கொன்று. ஆமென். பகையை சிலுவையில். வாலிப பிள்ளைங்களுக்கு யூத் மீட்டிங்லேயே சொல்லி கொடுத்தேன். நீங்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணியிருந்தீங்கன்னா
இதெல்லாம் என்ன மாதிரியான சத்தியம்? இயேசு ராஜா சிலுவையில் செத்தாருன்றத சத்தியம் எல்லாம் அவர் செத்து உயிர் தெழுந்தவராய் பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, யெகோவா சொல்லுங்க பார்க்கலாம். என்னது அவர்? யார் அவர்? யெகோவா, யாவே, யோத் ஹே வாவ் ஹே. ஞாபகம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் நம்ம அதனுடைய டிகோடிங் பார்த்தீங்கன்னாக்கா 26 வரும். அதனுடைய நியூமரிக் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 26. யெகோவா, அதெல்லாம் பயங்கர ஆழமான சத்தியங்கள். தேவன் நமக்கு அதை சொல்லிக் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக, அப்படி நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. நல்லா கவனிங்க. யெஷுவா ஹா நஸ்ரி வா மெலெக் வா ஹெகுதீம். ஆமெனா? இதுதான் யெகோவா. நசரனாகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து இந்த யூதர்களுக்கு ராஜா. ஆமென். யூதா என்றால் தன் சகோதரனுக்காக தம் ஜீவனை கொடுத்தவர். யார் இந்த யூதா? சர்வத்தையும் சிருஷ்டித்த கரம். சர்வத்தையும் சிருஷ்டித்த கரம். எந்த கையில சிருஷ்டித்தாரு? எந்த கையில மரணத்தை ஜெயித்தாரு? பட்டன் சொல்லுங்க. வலது கையில் சிருஷ்டித்தார், இடது கையில் சிருஷ்டித்தார், வலது கையில் உயிர் தெழுந்த வல்லமை. எப்பா 10, 100, 1000, 10,000 உங்களெல்லாம் நான் என்ன பண்ணேன்? நான் மறுபடியும் அதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சும்மா அப்படியே ஞாபகப்படுத்தினே வரேன். நீங்கள் அப்படியே பேன்னு பார்த்துன்னு இருக்கிறீங்களே. சரி கவனிங்க. இந்த யெகோவா அப்படின்னா யாருன்னா ஜெயம் எடுத்தவர். யாருக்காக ஜெயம் எடுத்தார் சொல்லுங்க? யாருக்காக ஜெயம் எடுத்தார்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்து நாசரேத்தில் வளர்ந்த இந்த நசரேயன், இந்த மனிதனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் யூதருடைய ராஜா. என்ன யூதருடைய ராஜா? என் பிதாவாகிய தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார். அவருடைய நேசத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் எனக்காக என் சகோதரன், என்னுடைய சகோதரர், என் மூத்தவர், என் அண்ணன், என் இயேசு அண்ணன் எனக்காக சிலுவையில் செத்தார். நாசரேத்தில் வளர்ந்தாரே நசரேயன். இந்த நசரேயன் எனக்காக பகையை சிலுவையில் கொன்று, ஆமென், பகையை சிலுவையில் கொன்று. நியாயப்பிரமாண சத்தியம் புரிஞ்சிச்சுன்னா நீ ஜெயிச்சிட்ட. நான் இப்போ சொல்கிறேன், உன் மனசை, உன் ஆத்துமாவை அங்கலாய்க்கிற உன் வேதனையோட நீ இருப்பேன்னா நீ இன்னும் இயேசு கிறிஸ்துவ முழுசாக ஏற்றுக்கல. நீ இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டது உண்மை. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அவர் யூதருக்கு ராஜா, அவர் யெகோவா. இந்த யெகோவாவுடைய பலம், யெகோவாவுடைய இந்த பலம் என்ன? பகையை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று, சிலுவையில் ஆணி அடித்து பகையை கொன்று. ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என் தேவனுடையவைகளே. நான் துணியை போட்டனே, ஆமென், நான் துணியை போட்டுட்டனே. ஏசு, நல்லா கவனிங்க, இது நான் போட்டுக்கின துணி. ஆனால் தேவன் ஏமல் அன்பு வச்சு உனக்கு தோலுடைகளை உடுத்துறன்னு வெயிட் பண்ணிக்கிற தோலுடைய வச்சு தோலுடைய கொடுத்துட்டார். நமக்கு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துட்டாரு. ஆக இந்த துணியை போட்டுங்கிற உன் மூஞ்சை நீ வெறுத்துட்டுனா சக்ஸஸ். நீ அதுக்கு தான் டாக்டரின் தேவை. சரி, ஓகே, இது வரைக்கும் டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, யார் யாரெல்லாம் இன்றைக்கி மனசில் வேதனையோடு இருக்கிற கையெல்லாம் தூக்காதீங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வேதனையோடு இருக்கிறதுக்காக உங்களை ஏசப்பா அழைக்கல. உள்ளான மனுஷனுக்கும் இந்த மாம்சத்துக்கும் யுத்தம் நடக்குது. இந்த மாம்சம் உன்னை தோற்கடிக்குது. இந்த தோல்வியில் நீ துவண்டு போய் வேதனையோடு நிற்கிற. ஆனால் இப்போ நீ ஒரே ஒரு காரியத்தை நீ புரிந்து கொள்ளுங்க. யெகோவா தேவன், என் இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என் தேவன், அவர் என் ரட்சகர், என்னை வாழ வைக்க வந்தவர் என்கின்ற ஒரு தெளிவு இன்னைக்கு நமக்கு வேண்டும். ஆமெனா? அவருடைய பலன் எது என்றால், அவர்தான் சிருஷ்டித்தார். இந்த சிருஷ்டியை மீட்கிறதுக்கு அவரே சிலுவையில் செத்தார். ஆமெனா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக செத்தார். ஆமென். இதை அறிக்கை பண்ண சாத்தான் தலை உடையும். ஆமென். என்ன மகிமை இல்லை என் தேவனுக்கு, ஆனால் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன். எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அவருக்குள்ள அந்த கூடார மறையில் ஒளிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்து செத்தாரு, நான் அவரோடு செத்தேன், நான் ஜெயங்கொண்டேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஆமேன் சொல்லுங்க. இயேசு செத்தார்னா என்ன அர்த்தம்? அவர் செத்தவர் அப்படியே இருக்க முடியாது. ஏன்னா அவர் தேவகுமாரன்.
இயேசுக்கு செத்தாருன்னா என்ன அர்த்தம்னாக்கா, இயேசுக்கு செத்தாருன்னா சாத்தான் தலை ஓடியும், அவன் ஓடி போயிடுவான். ஆமென் சொல்லுவாமா? ஏனென்றால் அவர் தேவகுமாரன், அவர் 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். இந்த யெகோவா இந்த காரியத்தை செய்கிறவரும் இந்த காரியத்தை என்ன பண்றாரு, நிலைப்படுத்துகிறவருமாக யெகோவா என்கிற நாமம். இந்த யெகோவா என்கிற நாமம் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை செஞ்சவர் அவர் தான். ஆமேனா? நல்லா புரிந்துங்க. நம்முடைய மனசுக்கு சந்தோஷம் வேணும், இளைப்பாறுதல் வேணும். இதுவரைக்கும் நீ தெரிஞ்சோ தெரியாமலோ இயேசுராஜாவை அறிஞ்சோ அறியாமலோ நீ அனுபவிச்ச எல்லா சந்தோஷத்துக்கும் காரணகர்த்தா யாருன்னா இயேசு கர்த்தா. ஆமேனா? உன்னை நம்ம மெய்ப்பொருளை அறியாதிருந்த காலத்திலும் நம்மை மெய்யாக நேசித்தவர் அவர். ஆமேன். நாம் அவரை அறியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அறிந்து நமக்கான எல்லா நன்மைகளையும் இயேசு என்கின்ற நாமத்தில் அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து செத்ததுக்கான காரணமே உன் மனதில் வலி இருக்கக்கூடாது, நீ சமாதானமாக இருக்க வேண்டும். வியாதியோட, பிரச்சனையோட, சண்டையோட, கடன் பிரச்சனையோட இது நீ இருக்க வேண்டும் என்பது தேவ நோக்கம் அல்ல. இதெல்லாம் பாதியில வந்தது. இயேசு கிறிஸ்து நாம துரத்துங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆக இந்த யெகோவா என்றால் யோத் ஹே வவ் ஹே யெஷுவா ஹா நஸ்ரி வா மெலெக் வா ஹெகுதீம். ஆமெனா? ஆக இந்த இந்த நாமம் இதுதான் அவரை சிலுவையிலே ஆணி அடித்த போது பகையை சிலுவையிலே கொன்று. ஆமெனா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16வது அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. இந்த யெகோவானா யாரு? ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன் என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் யெகோவாப்பா. எப்படிப்பா தெரியப்படுத்துவீங்க? என் கரத்தையும் என் பலத்தையும், என்னை சிலுவையில் ஆணி அடிச்சு சாகடிச்சு இந்த மாம்சத்தை சாகடிப்பேன். ஆமென். என் கரம், என் கரத்துல என்னுடைய பலம் என்பது சிலுவையில் ஆணி 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 ஆணின்னு அழுத்தி இல்லை அழ விட்டுருக்கிற ஞாபகம் இருக்குதா? ஆமேனா? ஆணி. ஆமேன் சொல்லுங்க. ஆணி. ஆமேனா? அந்த கூடாரத்துக்கு ஒரு ஆணி அடிக்கப்படும். என் கரத்தையும் என் பலத்தையும் காட்ட நான் யெகோவா. நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்து யூதனுடைய ராஜா. சொல்லுங்க. நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்து யூதனுடைய ராஜா. ஆமேன். மார்த்தட்டி சொல்லுங்கய்யா. நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்து யூதனுடைய ராஜா. ஆமேனா? நம்முடைய ராஜா அவர். நமக்காக ஜீவனை கொடுத்து நம்ம அப்பா கிட்ட கொண்டு போய் தைரியமா நிற்க அவர் யெகோவா. ஆமேன் சொல்லுங்க. அவர் யெகோவா. ஆக இந்த ஜெயத்தை, இந்த வெற்றியை யாருக்காக கொடுத்தார் என்றால் நமக்காகத்தான். இந்த வெற்றியை சிலுவையில் சம்பாதித்து எனக்கு கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து யாருக்கு இந்த வெற்றியை சம்பாதித்தார்? எனக்கு இந்த வெற்றி. ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஆணி அடிச்சாரா? ஏன் ஆணி அடிக்கப்பட்டார்? தேவனே துதிக்கு பாத்திரர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிற தேவனை? ஆமெனா? சர்வ வல்லவர் யாரு? தேவன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லாமா? சரி, கவனிங்க. இப்போ நாம இந்த வெற்றியை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் யெகோவா என் ரட்சகர். ஆமென். இந்த யெகோவா என்கின்ற இந்த நாமம் எனக்கு போதுமானதா இருக்கிறது. அவர் என்னை ரட்சிக்க வந்தவர். ஆமென் சொல்லாமா? அவர் என்ன ரட்சிக்க வந்த என் ரட்சகர் என்கின்ற வெளிச்சம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் கர்த்தர் நமக்கு போதுமான மகிமையை கொடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 68வது சங்கீதத்தில் 68ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 68:4. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த வல்லமை புரிஞ்சதான் நீ பாடி அவர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா ஆடி பாடி அவர் ஆராதிக்க முடியும். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா. அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். இப்ப அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எப்படி பண்ணணும்? களி கூறணும். வனாந்தரில் ஏறி வருகிற இந்த வனாந்தரத்தில், அதாவது சோதிக்கப்பட்டவர் இந்த யெகோவா, சோதிக்கப்பட்டவர். இதோ பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் ஆகிய மூளைக்கல் நான் சீயோனில வைக்கிறேன். அந்த சீயோனில் இருக்கிற மூளைக்கல்லின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் பதறான். உன் மனசு பதறக்கூடாது. உனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை, வியாதி என்ன இருந்தால் நசரேனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொன்னால் போதும், இறங்கி விடுவார். நல்லா கவனிங்க. இயேசு ராஜா ஊழியம் செய்த நாட்களிலே
அவருடைய ஊழியங்கள் எல்லாம் அதிகமாகி கலிலேயாவில் தான் அதிகமாக இருந்துச்சு. 2 முறை மாத்திரம் அவர் எருசலேமுக்கு வந்து ஊழியம் செய்துட்டு யூதேயாவில் அங்கே என்ன பண்ணார்னா இந்த காரியங்களெல்லாம் செய்து முடித்தார், ஊழியங்களை செய்து முடித்தார். நல்லா கவனிங்க, அவர் கடைசியாக எருசலேமுக்கு பலியாக போகிறார். இப்போ அவரே சாவை தேடி போகிறார், நான் சாகணும் இல்லையா, பலியாக போகிறார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து பொதுவாக கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கு பயணம். கலிலேயா என்பது மேலே நார்த்தில் இருக்கக்கூடிய பகுதி, யூதேயா என்பது அப்படியே தெற்கே இருக்கக்கூடிய பகுதி. பொதுவாக கலிலேயாவிலிருந்து அவர்கள் யூதேயாவுக்கு வரணும்னா அவங்க பயன்படுத்துகிற வழி எதுனா எரிகோ வழியாக தான் வருவாங்க, பொதுவான வழி. ஆனால் சமாரியா வழியாக போக மாட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு முறை மாத்திரம் சமாரியா வழியாக போனாங்க, அது ரொம்ப அபூர்வம். அதனால தான் அந்த சமாரியா ஸ்திரீ, அந்த விபச்சார ஸ்திரீ வந்து நீர் யூதனா இருக்க என்கிட்ட தண்ணி கேட்குற சீகார் என்ன பண்ண அந்த ஊருக்கு போனார் இல்லையா, அந்த வழியை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் போய் இஸ்ரவேலர்கள் அவர்கள் புறஜாதியோட கலந்து அவங்க என்ன பண்ணாங்க, கெட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் சமாரியா என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கடைசியில் அவர் எருசலேமுக்கு மரிப்பதற்காக அவர் எருசலேமுக்கு வந்தபோது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொதுவான ஒரு வழியை பயன்படுத்தினார். அவர் எரிகோவுக்குள்ள வந்தார். எரிகோக்குள்ள வந்ததும் கண்ணு குருடாக்கப்பட்ட ஒருத்தர் அங்கே பிச்சை கேட்டு இருந்தான். நல்லா கவனிங்க, அவன் என்ன செய்யறான்னாக்கா நல்ல சந்தடி. ஏன்னா இயேசுராஜா போகும்போது ஒரு பெரிய கூட்டம் அவர் பின்னாடி போயின்னு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நாம கேட்குறான், என்னப்பா இது சத்தம், அங்கேயா இயேசு போறாருங்க. நல்லா கவனிக்கணும், யாரு போறது? இயேசு அல்ல, நஸ்ரேயனாகிய இயேசு போறார் என்ற சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு. நஸ்ரேயன். உடனே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, பர்திமேயு, அவன் பர்திமேயு, அவன் அந்த குருடனுக்கு பேர் பர்திமேயு. தெரிஞ்சு போச்சு, நஸ்ரேயனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே. தாவீது யூதா கோத்திரத்து ராஜா. அந்த யூதா கோத்திரத்தில் வந்த தாவீதின் குமாரனே, நஸ்ரேயனாகிய இயேசுவே, யூதருடைய ராஜாவே, எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறான். என் கண்ணு சுகமாகணும் ஆண்டவரே, நான் பார்வையடையணும் ஆண்டவரே. நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு நேத்து அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன் நன்மைக்காக, உன் மனசுக்குள்ள இளைப்பாறுதல் வேண்டும் என்பதற்காக அடிக்கப்பட்டவர் தான் இயேசு. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த குருடனுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த குருடனுக்கு தியாலஜி தெரிஞ்சிருக்கு. அவன் கண்ணு மாம்சத்தில் தான் குருடு, அவன் ஆத்மாவில் நல்ல வெளிச்சம் உடையவனாக இருந்திருக்கிறான். யாருங்க பொறுத்து? நஸ்ரேயனாகிய இயேசு. யெகோவா போறார், யெகோவா தேவன் போறார், யெகோவா போறார். அதை தெளிவாக அவன் அறிந்திருந்தான். யெகோவா தேவன் போகிறார். ஏனென்றால் யூதருக்கு மேசியா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தார். உங்கள் மேசியா வருவார், தேவனுடைய குமாரன் வருவார். அதனால தான் இந்த பர்திமேயு என்ன செய்தார் என்றால், நஸ்ரேயனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே, யூதருக்கு ராஜாவே. ஆமென், ஆமெனா. எடுத்து வாசிங்களா, அது பயங்கரம் இல்லையா? மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க, 10வது அதிகாரம். அதில் எந்த வசனம் தெரியுமா வாசிக்கணும்? சரி, 46 வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷரும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அம்மா கவுனி, வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிறான். குருடன், கண்ணு தெரியல. சிச்சுவேஷன் நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் அவன் நஸ்ரேயனாகிய இயேசு, நான் எவ்வளவு டேஸ்ட் பண்ணிருக்கேன். அவன் நஸ்ரேயன் அப்படிலாம் பாட. கவுனி, இது மாதிரி இதான் பாயிண்ட். புரிஞ்சுதா? அந்த இயேசு ராஜா சிலுல அவருடைய கரங்கள் யெகோவா இல்லையா? மேல் விலாசம் என்ன போட்டிருந்துச்சு? யெகோவா. நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய நஸ்ரேயனாகிய, அறிக்கை பண்ணி சொல்லுங்க, நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அப்பனா யார் அவரு? யெகோவா. சொல்லுங்க, யெகோவா தேவன். நீங்க இன்னைக்கு கூட எடுத்து ஆர்த்தோடாக்ஸ் ஜூவிஷ் பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. நம்ம பைபிளில் கர்த்தர்ன்னு இருக்கும், அவன் யெகோவான்னு போறதுக்கே அவன் நடுக்கும், பயம். யெகோவானே போறதுக்கு பயம். ஹஷெம், உயர்ந்த நாமம் உள்ளவர், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு, இயேசு நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜா என்கின்ற அந்த மகத்துவமுள்ள நாமத்தை நாம் பயன்படுத்துகிறோம். இது தேவன் நமக்கு பாராட்டின அன்பு. அவன்
அவன் கவனி அவன் நசரனாகிய இயேசுவே வருகிறார் என்று கேள்விப்பட்டு அப்படி அல்ல. கவனிங்க, நாங்கள் எதிர்பார்த்திருந்த எங்கள் யெகோவா தேவன் காணக்கூடாதவர், தேவனுடைய வார்த்தையானவர், ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தவர், அந்த வார்த்தை தேவனாயிருந்தவர், தேவன் யெகோவா தேவன், சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்திலே தாங்குகிற யெகோவா தேவன், நசரேயனாகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டிருக்கிறார். அவர் என் ஊர் வழியா வருகிறார், என்னை தேடி வருகிறார். நசரேயனாகிய இயேசு, ஆமென் ஆமென். நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே. தாவீது யாரு? தாவீது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தம். அந்த யூதா கோத்திரத்தில் தாவீதின் சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க போகிற தாவீதினுடைய குமாரன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற மகிமையின் கர்த்தர். இந்த தியாலஜி நல்லா புரிஞ்சிச்சு. யெகோவா தேவன், தேவன்னா சர்வத்தை சிருஷ்டித்தவருப்பா, உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தவருப்பா, பகையை சிலுவையினால் சாகடித்தவர். நசரேயனாகிய இயேசுவே, நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்திரேயா போய் நாத்தான் வேலைகிட்ட சொல்லுவார், நாங்கள் மேசியாவை கண்டோம் வாப்பான்னு. மேசியாவை யாருப்பா அது? அவர் தான்ப்பா நாசரேத்து ஊராரு, நசரேயன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. பைபிள் எல்லாம் அலசி பார்த்துட்டு நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமா? வந்து பாரியா, ஆமெனா, தெய்வம் வந்துட்டாரியா, ஆமெனா. நல்லா கவனிங்க. இப்போ இவர் என்ன செய்றாருன்னா, நசரேயனாகிய இயேசுவே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே அவர் கேள்விப்பட்ட நசரேயன்னு, அவர் பேர் இயேசு, அவர் தாவீதின் குமாரன், ஆமெனா. அப்போனா என்ன அர்த்தம்? நல்லா யெகோவா, அவள் தான் முடிஞ்சு போச்சு. அவங்க பாஷையில் பார்த்தா யெகோவா, யெகோவா. தெய்வம் மண்ணில் வந்தாரியா மா, தெய்வம் மண்ணில் வந்தார். எதுக்குமா? உன்னை வாழ வைக்கிறதுக்குமா? நீ உன் கண்ணீரை துடைப்பதற்கு, நீ அழுவதற்கு அல்ல, நீ அழுவதற்கு அல்ல, நீ வேதனைப்படுவதற்கு அல்ல, நீ துக்கப்படுவதற்கு அல்ல, உன்னை வாழ வைப்பதற்காக தெய்வம் மண்ணுக்கு வந்தார். இந்த குருடனுடைய கண்ணு எவ்வளவு விசுவாசம் தயா, உண்மையான கண்ணு, மனக்கண்ணு திறந்திருக்கணும். இன்னைக்கு ஒன்றுக்கு பயந்து உன்னை அடிப்படை தேவைகள், அவனுக்கு கண்ணு இல்லை, உனக்கு வீடு இல்லையா, தைரியமாக செய்ய இயேசுவின் நாமத்தில். உனக்கு வந்து வேலை இல்லையா, தைரியமாக கேளு அவர்கிட்ட. உனக்கு உடம்புல சுகம் வேணுமா, தைரியமாக கேளு அவர்கிட்ட. இதெல்லாம் அடிப்படை தேவைகள். நான் எப்படி சொல்கிறது, அப்படி அனாவசியமாக தேவையில்லாத கேள்வி சொல்ல முடியும். அடிப்படை தேவைகளை நான் குறித்து சொல்லுகிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு குறித்து சொல்லுகிறேன். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இந்த சினாப்டிக் காஸ்பல்னு சொல்லுவாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷ புத்தகத்தை நல்லா ஒப்புமை பண்ணி படிக்கணும், அப்போ தான் நமக்கு புரியும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எரிகோவுக்கு வந்தார்கள் அப்படின்னு இருக்குது. அவர்கள் திரளான ஜனங்கள் வந்தபோது இந்த பர்திமேயு இங்கே பண்ண, அதாவது திமேயுவின் மகன், திமேயு அப்படின்னு இருக்கு, அவருடைய மகன் பர்திமேயுன்னு இருக்கு இல்லையா, பர். திமேயுனுடைய மகன் பார். பார் என்றால் மகன் என்ற அர்த்தம். பார். திமேயுவின் மகனாகிய பர்திமேயு, அதாவது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு. பர்திமேயுனா திமேயுடைய மகன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த திமேயு என்பவர் ஒரு நல்ல ஒரு மதிப்பாளி. திமேயு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, ஹைலி பிரைஸ்டுன்னு அர்த்தம். நல்ல உயர்ந்த மதிப்பு மிக்கவர், மதிக்கத்தக்கவர். அப்போனா இந்த திமேயு எரிகோவில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்கவராக இருந்திருக்கிறார். அவருடைய மகனாகிய இந்த பர்திமேயு அவர் என்ன செய்யறாரு, அங்கே பிச்சை எடுத்துருக்கிறாரு. நல்லா கவனிங்க. லூக்கா சுவிசேஷத்தில் இந்த சம்பவத்தை குறித்து என்ன சொல்லுது? 18ஆம் திருப்பிங்க, லூக்கா 18ஆம் அதிகாரம். லூக்கா 18 ஒரு சின்ன ஒரு தியாலஜி மட்டும் புரிஞ்சுங்க, ஒரு சின்ன ஒரு பைபிள் ஸ்டடி. அதில் 37 வாசிங்க பார்க்கலாம். நசரேயனாகிய இயேசு இல்ல 35 பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வந்தபோது, நல்லா கவனிங்க, எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது, நல்லா கவனிங்க, எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது. ஆனா மார்க்கு சுவிசேஷத்துல அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் அப்படின்னு இருக்குது இல்லையா. அடுத்தது மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல இந்த காரியம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரமா
சாரி 20ஆம் அதிகாரம் திருப்பி உங்களுக்கு பார்க்கலாம். 29 வசனம் பார்க்கலாம். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர். எத்தனை குருடர் இருந்தாங்க? இயேசு அவ்வழியே வருகிற என்று கேள்விப்பட்டு. நல்லா கவனிங்க, இந்த சம்பவத்தை 3 காஸ்பலையும் நம்ம எடுத்து வாசிக்கும் போது நமக்கு என்ன புலப்படுதுன்னா, இப்போ லூக்கா என்ன சொல்றாருன்னா, அவர்கள் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது, ஆமெனா, அவர்கள் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே மென்ஷன் பண்றாரு. இங்கே மத்தேயு என்ன பிரசங்கிக்கிறான்னா, அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் அப்படின்னு இருக்குது. எரிகோ விட்டு வெளியே போறாங்களா இல்லை சமீபமாக வர்றாங்களா? ஆமேனா, ஒரு கூட இருந்தானா 2 கூட இருந்தானா? நல்லா கவனிங்க, இதுதான் நமக்கு பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும். ஆக்சுவலாக எரிகோ அப்படின்னாவே என்னது அப்படின்னாக்கா ஒரு சபிக்கப்பட்ட பூமி இல்லையா? எரிகோ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வைத்து கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர் சுதந்திரிக்கும் போது முதல்ல அவர் எதிர்கொண்ட பட்டணம் எதுனாக்கா கில்காலில் பாளையம் இறங்குறாங்க. ஆனால் யுத்தம் எது கூட எரிகோ கூடாது. எரிகோ எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட பூமி. ஆண்டவர் சொல்லிட்டார், யோசுவா சொன்னார் தெளிவாக இயேசு நாமத்தில், இந்த எரிகோ மதில் இடிந்து விழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் துதி பாடி துதியினால எக்காலம் ஊதி ஒரு ஜெயம் எடுத்து எரிகோவை அவர் கைப்பற்றுகிறார்கள். யோசுவா என்ன சொல்றாருன்னா, இந்த எரிகோவை கைப்பற்றும் போது எடுத்து வாசிக்க போகலாம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைத்திருக்கும் போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். அதே போல இந்த எரிகோ மண்மேடா கடக்க வேண்டும். நல்ல கவனிங்க, எரிகோ மண்மேடா கடக்கணும். ஆண்டவர் யுத்தம் பண்ணி சபிக்கப்பட்ட இந்த எரிகோவை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். ஆனால் கட்ட சொல்லிட்டார், இது சபிக்கப்பட்ட பூமி, இதில் யாருமே குடியிருக்க கூடாது, எரிகோ பட்டணத்தை கட்டக்கூடாது சொல்லிட்டாரு. அப்போ யோசுவா என்ன பண்ணார்னா, இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி அஸ்திபாரம் எவன் போடுறானோ அந்த அஸ்திபாரம் போடுற நாளில் மூத்த மகனையும் அவன் வாசலை வைக்கிற போது இளைய குமாரனை சாக கொடுக்க கடவன் சபிச்சு விட்டார். ஆனால் ஆகாப் ராஜா ஆளுகை செய்த அந்த நாட்களில் 1 ராஜாக்கள் 16:34 வாசிக்கும் போது எடுத்து வாசிக்க போல. 1 ராஜாக்கள் 16:34 வாசிங்க. 16:34. அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரன் சாக கொடுத்தான். ஆமேனா, ஆமேன் சொல்லாமா? நல்லா கவனிங்க. இப்போ ஏசப்பா எங்க போறாரு? எரிகோ வழியா போறாரு. நல்லா கவனிங்க. இப்போ எரிகோவுக்கு உள்ள என்ட்ரா வராரா இல்லை எரிகோ விட்டு வெளியே போறாரா? இந்த கேள்வி ரொம்ப கன்ஃபியூஸாக அங்கே 2 கூட இருந்தாங்களா 1 கூட இருந்தாங்களா? இதெல்லாம் புரிஞ்சுங்க. இந்த எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் கட்டவே கூடாது, சபிக்கப்பட்ட பூமின்னு சொல்றது மண்மேடு. ஆனால் எரிகோ பட்டணம் என்பது அந்த யோர்தான் நதிக்கரையில், அந்த யோர்தான் நதியினுடைய சமவெளியில் அமைந்திருக்கிற ஒரு பட்டணம். நல்லா செழிப்பாக இருக்கிற பட்டணம். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சவக்கடல் இருக்கும். நல்ல ஒரு செழிப்பான ஒரு பூமி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின் நாட்களில் இந்த ஏரோதுக்கள் ஆளுகை செய்த நாட்களில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடியே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பட்டணத்தை இந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியிலிருந்து கொஞ்சம் தள்ளி பக்கத்துலேயே அதை ஒட்டினா மாதிரியே ஒரு பட்டணத்தை எரிகோ பட்டணத்தை அமைத்து கொண்டார்கள். ஆமேனா, நான் சொல்றதெல்லாம் புரிந்து கொள்ளணும். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் அந்த எரிகோவில் இருந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சகேயு அங்கே தான் இருந்திருக்கிறாரு. ஆக 2 எரிகோ, ஒன்று சபிக்கப்பட்ட மண்மேடாக எரிகோ, அதுக்கு பக்கத்துலேயே அந்த சபிக்கப்பட்ட அந்த பூமியில் யாரும் வாழ மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு வழி மாத்திரம் அங்கே இருக்கும். பக்கத்துலேயே இந்த எரிகோ பட்டணம் இருக்கும். இந்த எரிகோ பட்டணத்தில் நல்ல செல்வந்தர்கள், நல்ல வசதி படைத்த ஐஸ்வர்யவான்லாம் அங்கே இருந்தாங்க. அதுதான் சகேயு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான். அங்கே எரிகோ பட்டணத்தில் அவர் இருந்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்ட நாட்களில் இந்த செல்வந்தர்கள்லாம் நிறைய பேர் அங்கே இருக்கிறதுனால குருடர்கள், சப்பானிகள், ஊனர் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா பிச்சை கேட்கறதுக்காக அந்த எரிகோ பட்டணத்தை சூழ்ந்திருப்பார்கள். அவங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக இந்த நல்ல கவனிங்க, இது மண்மேடாக்கப்பட்ட சபிக்கப்பட்ட எரிகோ. இந்த இப்போ பொதுவாகவே வேதத்தை தெரிந்தவர்களுக்கு எரிகோ அப்படின்னு சொன்னால் அந்த மதில் சூழ்ந்த பட்டணம் ஞாபகத்துக்கு இருக்கும். ஆமேனா. அடுத்தது கொஞ்சம் பேருக்கு ஜனங்க குடியிருக்கிற இந்த எரிகோ கவனம் இருக்கும். ஆக இப்போ எந்த சிச்சுவேஷனில் இந்த சம்பவம் நடக்குதுன்னா,
மண்மேடாக்கப்பட்ட வேத காலத்து எரிகோவினுடைய அந்த என்ட்ரன்ஸை முடிஞ்சு இப்போ ஜனங்கள் குடியிருக்கிற அந்த எரிகோ பட்டணத்துக்கு உள்ள என்ட்ராகிற அந்த என்ட்ரன்ஸில் தான் இந்த பரிதிமை இருந்திருக்கிறாரு. பரிதிமையும் இந்த கூட இருந்த இன்னொரு குருடனும் அல்லது மற்ற சப்பானிகள் ஊனர் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மண்மேடாக்கப்பட்ட அந்த எரிகோவை கடந்து நல்ல செழிப்பாக இருக்கிற அந்த எரிகோவுக்குள்ளே அங்கே வீடெல்லாம் கட்டிலாம் கொடுத்து நடந்துக்கிறாங்க. அங்கே தான் சகை காட்டத்தி மாத்திரம் போய் ஏறினார் அந்த எரிகோ பட்டணத்தில். மண்மேடாக்கப்பட்ட எரிகோ பட்டணத்தில் அல்ல. எத்தனை புரிஞ்சு போச்சா? அந்த என்ட்ரன்ஸில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பர்திமையும் அங்கே இருக்கிற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செல்வந்தர்கள்லாம் அந்த மண்மேடாக்கப்பட்ட எரிகோவை கிராஸ் பண்ணி குடியிருப்பு எரிகோவுக்குள்ளே வரும்போது அந்த சத்தம் கேட்டாவே ஐயா 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 எனக்கு காசை போடுங்கன்னு சொல்லிட்டு கூக்குரலிடுவார்கள், பிச்சை கேட்பாங்க. புரிஞ்சு போச்சா? இப்போ இந்த 2 எரிகோவுக்கும் என்ட்ரன்ஸில் தான் இந்த குருடர்கள் சப்பானில் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அதில் பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் அந்த பட்டணத்தில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சகையு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரோம ஆஃபீஸர், அவர் ஒரு ஆயக்காரன், டேக்ஸ் கலெக்டர். அதனால் அவர் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரோம அரசாங்கமே என்ன பண்ணாங்கன்னா, குருடர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான பிச்சை கேட்குறவங்களுக்குலாம் ஒரு வஸ்திரத்தை கொடுத்துருந்தாங்க. அவங்களாம் லைசன்ஸ், அது கவர்மெண்ட் லைசன்ஸ் அவங்களுக்கு, அவங்க மட்டும்தான் அங்கே இருக்கணும். அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்ததாக ஒரு குறிப்பும் இருக்குது. அவங்க என்ன பண்ண, அந்த இடத்துல தங்கின்னு அங்கேயே சாப்பிட்டுக்குன்னு அங்கேயே இருந்துக்குன்னு அப்படியே போயின்னு பார்த்தா அவருடைய கணிப்பு. ஆக அரசாங்கம் கொடுத்த ஒரு மேல் வஸ்திரம், நல்லா கவனிக்க, ஒரு மேல் வஸ்திரத்தை அங்கே மேலே போட்டுக்குன்னு கவர்மெண்ட்டை அப்ரூவ்டு கொடுத்து பிச்சை கேட்டுன்னு உக்காந்துங்கிறாங்க. ஆமேனா? ஆமேன்னு சொல்லாமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ இந்த பர்திமேயுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ புரிஞ்சு போச்சா எந்த இடத்துல இருக்கிறாங்க? இன்னொரு வசதி விட பாருங்களேன். இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சகையு என்ன பண்ணுறாருன்னா, உள்ள காட்டத்தி மரத்துக்கு போகிறாரு. லூக்கா 19 வாசிக்க பார்க்கலாம். இப்போ லூக்கா 18:35 பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது, ஆமேனா? எந்த எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது? ஜனங்கள் குடியிருக்கிற எரிகோவுக்கு சமீபமாக வரும்போது அந்த மண்மேடாக்கப்பட்ட அந்த எரிகோவினுடைய என்ட்ரன்ஸில் அவங்க குடியிருக்கிறாங்க. இல்லை, இவங்க இருக்கிறாங்க. யாரு? இந்த குருடர்கள், பிச்சை கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. புரிஞ்சு போச்சா? இப்போ 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் எரிகோவில் பிரவேசித்து, புரிஞ்சு போச்சா? இப்ப எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியா நடந்து போகையில், அப்பனா குடியிருக்கிற, ஏன்னா செழிப்பான பூமி இல்லையா, நல்ல நீர்வளம் பொரிந்திருக்குது. ஆனால் அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளேயே மண்மேடாக்கப்பட்ட எரிகோவிலிருந்து குடியிருப்பின் எரிகோவுக்கு உள்ள என்ட்ரன்ஸுக்குள்ளே இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்குது. பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ஷால் கொடுத்துருக்குது, இவங்களாம் பிச்சைக்காரங்க அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார புத்தி விட்டு அவன் விட்டு போவே போவாது. இயேசு நாமத்தில் இன்றைக்கே பிச்சைக்கார புத்தியில் வெளியே போவதாக, அப்பா சொகுசாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருக்குமே எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நம்முடைய கால் ஊனம், கை ஊனம், மற்ற என்னவா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுப்போம். உலகம் இரக்கம் பாராட்டி கொடுக்கும். ஆனால் சில பேருக்கு உணர்வு இருக்கும், நம்ம ஏன் இன்னமும் பிச்சை எடுக்கணுமா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறோமே, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை பிறக்காதா, நம்முடைய கண்கள் திறக்காதா, நம்ம நல்லா இருக்க மாட்டோமா, வெளிச்சத்தை பார்க்க மாட்டோமா, என் வாழ்க்கை ஒளிராதா, என் வாழ்க்கை ஒளி வீசாதா அப்படின்னு சில பேருக்கு ஏக்கம் இருக்கும். அங்கே எவ்வளோ பேர் பிச்சை கேட்டு எல்லாருக்குமே ஷால் இருக்குது, எல்லாருக்குமே ஷால் போட்டுன்னு மேலே உட்காந்துங்கிறோம். அப்போ நல்ல பெரிய ஐஸ்வர்யவன் உள்ளே என்ட்ராகும் போது ஐயா ஐயான்னு கூக்குறிடும் போது ஒரு வெள்ளி காசு எடுத்து யாருக்கு அவருக்கு இஷ்டமாக யாருக்கும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி பிச்சை கட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அநேகருக்குள்ள இந்த பர்திமேயுக்கு மாத்திரம் ரொம்ப நாள் ஏக்கம் இருந்துச்சு. ஏன்னா ஏறக்குறைய 3.5 வருஷமா இயேசு ராஜா சுத்தி கால்நடையாவே நடந்து போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து குருடர்கள், சப்பானிகள், வியாதி உள்ளவர்கள், பிசாசு பிடித்தவர்கள் எல்லாரையும் குணமாக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுக்கிற மகிமையின் கர்த்தர். ஆமேனா? இந்த எரிகோ பட்டணத்தில் பெரிய பெரிய செல்வந்தர்கள், நிறைய பெரிய படித்தவர்கள்லாம் உள்ள வந்துடுறாங்க. எல்லாரும் சொல்ல கேட்டிருக்கிறாரு, இந்த பரிதிமை கேட்டிருப்பாரு போல. இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க. அவர் போனால் எல்லாமே நல்லா அதுங்க, மரித்தோர் உயிரோடு எழுந்துக்கிறாங்க. பெரிய விஷயம், குஷ்டரோகமெல்லாம் சொஸ்தமாகுது. குஷ்டரோகத்தை மேசியா மட்டும்தான் சொஸ்தப்படுத்த முடியும். ஏன்னா குஷ்டரோகம் பெருவியாதி, அதுக்கு மருந்தே கிடையாது. ஆனால் இயேசு ராஜா
குஷ்டரோகமெல்லாம் சொஸ்தமாகுதுன்னு சொன்னதுமே புரிஞ்சு போச்சு இந்த பர்திமைக்கு, அவர் தேவகுமாரன். ஆமென். அவர் யெகோவா. ஆமென். இஸ்ரவேலை மீட்க வந்த ரட்சகர். ஆமென். இஸ்ரவேலை ரோமர்கள் கையிலிருந்து விடுதலை ஆக்கி என்றென்றைக்கும் இந்த தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவகுமாரன், அவர் யூதருடைய ராஜா, அவர் தாவீதின் குமாரன் என்பதை நல்லா உள்ள இறக்கி வச்சிருக்கிறாரு. என்னைக்காகிலும் ஒரு நாள், ஆமென், என்னைக்காகிலும் ஒரு நாள், என்றாகிலும் ஒரு நாள் இந்த எரிகோவை கடந்து இவர் இந்த வழியாத்தான் எருசலேமுக்கு போகணும், கண்டிப்பா வருவாரு வருவாரு வருவாருன்னு இவன் எதிர்பார்த்து 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 ஏங்கி இருந்திருக்கலாம். இப்போ அதுக்கான நேரம் வந்து விட்டது. என்ன? பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க போறாங்க இஸ்ரவேல்ல. அப்போ கொஞ்சம் காஸ்ட்லியான ஆட்களை வெளியில் இருக்கிற பல தேசங்கள் இருக்கக்கூடிய இஸ்ரவேலின் யூதர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வருவார்கள். ஏன்னா எருசலேமையும், அதாவது இந்த எரிகோ பட்டணம் என்பது ஒரு முக்கியமான சென்டர் பட்டணம். அது இஸ்ரவேல் எருசலேமையும் மற்ற கலிலேயாவை சேர்ந்த மற்ற புறஜாதி பட்டணத்துக்கும் ஒரு சென்டர் பட்டணத்தை என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸை தாண்டி தான் எருசலேமுக்குள்ளே வரணும். அதே போல் எருசலேம் விட்டு போகணும்னா எரிகோவை தாண்டி தான் எல்லாத்துக்கும் போகணும். ஆக எரிகோ பட்டணம் என்பது ஒரு நல்ல வசதியான பட்டணமாக அன்றைக்கி இருந்துச்சு. ஏன்னா சகையோ அங்கே இருக்கிறாருன்னா பார்த்துங்க, பெரிய பணக்காரன், அப்போனா பெரிய பணக்கார பட்டணம். அப்போ கொஞ்சம் காஸ்ட்லியான ஆட்கள் எல்லாம், நல்ல பெரிய வசதி படைத்தவர்கள்லாம், பஸ்கா பண்டிகைக்கு வந்தவர்கள் எல்லாம் இப்போ எரிகோவில் கூட்டம் இப்போ வாடகைக்கு தங்கியிருக்கிறோம். அப்போ ஜே 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 ஜேன்னு ஜனங்க இருக்காங்க. அந்த சிச்சுவேஷனில் இயேசு ராஜா உள்ள என்ட்ராகிறாரு. இப்போ மண்மேடாக்கப்பட்ட சபிக்கப்பட்ட அந்த எரிகோவை தாண்டி ஜனங்கள் குடியிருக்கிற அந்த எரிகோவுக்குள்ள என்ட்ராகும் போது என்ட்ரன்ஸ்லேயே பர்திமையை கூப்பிடுகிறார். நல்லா கவனிங்க, சரியான ஜனக்கூட்டம் போகிறது. இயேசு ராஜா பின்னாடி, என்னங்க இதுவரைக்கும் இல்லாத கூட்டம் போது, வந்திருக்கிறது செல்வந்தர் யார் அப்படின்னு எல்லாருடைய கண்களும், எல்லாருடைய அந்த மனக்கண்களும் தேட, பர்திமேயுக்கும் அந்த தேடல் இருந்துச்சு. யாருப்பா அது, இவ்வளோ கூட்டம், சலசலப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, நசரேனாகிய இயேசு போறாரியா அப்படின்னு எவனோ ஒருத்தர் ஒரு காஸ்பல் சொல்லியிருக்கிறான். ஆமென் ஆமென். ஐயோ, கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, அவன் மனசுக்குள்ள எவ்வளவு நாள் ஏக்கமாக இருந்திருக்கும். ஒரு நாள் இயேசு இந்த வழியாய் வருவார். ஒருவேளை உன் வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்தார். சில பேர் சொல்லுங்க, வரட்டும், அவர் உண்மையான தெய்வமாக இருந்தால் என்னை தேடி வரட்டும், என்னை தொடட்டும், எனக்கு சுகம் கொடுக்கட்டும்லாம் வீண் விதண்டாவாத பேசின்னு உட்காந்துருப்பாங்க. ஐயா, அவரை கூப்பிடுங்க, அவர் யெகோவா. ஆமெனா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடு. உன்னை தேடி வந்துட்டார்ல, கூப்பிடு. அந்த குருடனுக்கு, அவனை குருடனே சொல்ல முடியாதுங்க, அவன் ஆத்துமாவில் நல்ல மன தெளிவில் நல்ல தியாலஜி அறிந்திருந்தார். இப்போ எடுத்து வாசிங்களேன், லூக்காஸ் மார்க்கு சுவிசேஷத்தை திருப்பிங்க. மார்க்குல இப்போ இந்த சம்பவத்தை நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அங்கே என்ன நடந்துச்சு இப்போ வாசி. இப்போ 47 வாசி. இப்போ பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, நல்லா கவனிங்க, எரிகோவுக்கு வந்தாங்களாம், எரிகோ விட்டு புறப்பட்டாங்களாம். சில புண்ணாக்குங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிள் வந்து முரண்பாடு, அடடே அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் புரியாது, நீங்கள் கத்திங்கிடுங்க. ஆமேனா, ஆமேன் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். வாசிங்க, புரிஞ்சு போச்சா? இப்போ எந்த எரிகோவுக்கு வந்த போது, எந்த எரிகோ விட்டு புறப்பட்ட போது, புரிஞ்சு போச்சா? ஓகே, கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசி தொடர்ந்து. திமேயுவின் மகனாகிய பர்திமே என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று எல்லாரும் பாடலாமா? நசரேயனே என் இயேசையா என்று முன்னாமம் பாடி, தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் இயேசையா, வானாதி வானங்களை உம் கரத்தினால் அளந்தீரல்லோ, வானாதி வானங்களை உம் கரத்தினால் அளந்தீரல்லோ, வெறுமையிலே பூலோகத்தை நிலை நிறுத்த செய்தீரே என் இயேசையா,
உமக்கே ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். நசரேயரே என் இயேசையா. ஆமென். யார் போறது? யார் போறது? ஆமென் சொல்லு. யார் போறது? 30 வருடமாக நாசரேத்தில் வளர்ந்தவர். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பழைய ஆட்களுக்கெல்லாம் டே சல்னுராம் போலன்னா தான் தெரியும் இல்லையா? என்ன சில பேருக்கு அந்த ஊர் வச்சு கூடுவாங்க இல்லையா? ஆமெனா. இயேசு ராஜா இந்த மண்ணில் அவர் மனிதனாக தெய்வம் மனிதனாக வந்தார். யாருங்க போகிறது? நசரனாகிய இயேசு. நசரனாகிய இயேசு. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாரு? என் சகோதரன்றார். அவ்வளோதான். என் சகோதரன் என்னை போல இந்த பாவியை மீட்டெடுக்க அந்த பரமன் மனிதனாக வந்தார். நசரனாகிய இயேசு போறாருன்னு சொன்ன தியாலஜி ஃபுல்லாக உள்ள வந்துச்சு. பைபிள் ஸ்டடி நல்லா படிச்சுக்கிறாரு. இந்த ஆள் பருத்திமை நல்லா படிச்சுக்கிறாரு. மேலே துண்டை போட்டுக்கிறாரு. கேள்விப்படுறாரு. வாசிங்க. அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே. ஆமெனா. யார் அவரு? யார் அவரு? தாவீதின் குமாரனே. ஆமெனா. என்ன சொல்ல வர? ராஜா. ராஜா, தாவீதின் குமாரனே. என்ன அர்த்தம்? ராஜா, என் தேவனால் உயர்த்தப்பட்ட ராஜா, என் தேவனால் ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் தரிக்கப்பட்ட என் இயேசு ராஜா, என்னை வாழ வைக்க வந்த ராஜா. ஏன் அவர் ராஜா? அவர் யுத்தத்தில் வெற்றி பெற்றவர். ஆமெனா. அவர் யுத்தத்தில் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்பது அவருடைய நாமம். எத்தனை பேர் கூப்பிடுற? எத்தனை பேர் கூப்பிடுற? எத்தனை பேர் இயேசுவேன்னு கூப்பிடுற? ஏன் இன்னைக்கு உன் வாழ்க்கை மாறல? அவரை பற்றி முதல்ல அறிஞ்சுங்க. இன்னைக்கு நேரத்துலங்க உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உனக்காக செத்தவர், நீ உன் கண்ணீரை துடைத்தவர். இயேசு தான் உனக்கு எல்லாம். நீ இந்த வர நான் மறுபடியும் சொல்கிறேன். சில பேருக்கு பிசாசு என்ன பண்ண? குற்ற மனசாட்சி, கடின இருதயம் 2 இருக்குது. வாலிப பிள்ளைங்களாம் நல்லா ஃப்ரீயாக பேசுவேன். இப்போ நீங்களாம் கேட்க மாட்டீங்க. குற்ற மனசாட்சி, கடின இருதயம். இந்த கடின இருதயம் என்ன பண்ணுன்னா, அப்படியே இயேசுவை பற்றி எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே கேட்காது. எல்லாம் விதிங்க, எல்லாம் நடக்குதுங்க அப்படின்வாங்க. குற்ற மனசாட்சி விட்டுருமா, எனக்கெல்லாம் எங்கேருந்து ஏசப்பா நடத்த போகிறாரு, நான் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன், நான் நல்லவங்களே கிடையாதுங்க, நான் அப்படியே தள்ளி விட்டுருவான் இந்த குற்ற மனசாட்சி. இந்த குற்ற மனசாட்சியும் கடின இருதயமும் பொல்லாத இருதயம். நல்லா கடின இருதயம், குற்ற மனசாட்சி, பொல்லாத, அதான் பாவ இருதயம், பொல்லாத இருதயம். எபிரேயர் சூப்பராக கொண்டு வர சரியான பைபிள் ஸ்டடி அது. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? எந்த நிலையில் நான் இருந்தாலும் என் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். நான் வேணா நான் மறுபடியும் சொல்கிறேன், உன் பாவம், நீ செஞ்ச அக்கிரமம், நீ செஞ்ச துரோகம் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் உன் மேலே வச்ச ஒரே ஒரு அன்பு, இரக்கம், என்னமோ தெரியும், உன்னை நேசிக்கிறேன், அவ்வளோதான். உனக்காக என் உயிரை கொடுத்துருக்குறீங்க, நல்லா இருக்கணும். எந்த நிலையில் இருந்தாலும் அவன் குருடந்தையா, ஆனால் என் மேசியா எனக்கு வேணும், என் ரட்சகன் எனக்கு வேணும், வெளிச்சம் உள்ள இருந்துச்சு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். நல்லா கவனி. ஜன்னல் கிராஸ் பண்ணி போது ஏசுராஜா வேகமா, அவர் செம்ம ஸ்டைலாக இருந்திருப்பார் போல் இருக்கு. ஆண்டு சமாடி கம்பீரமாக, 30 வயசு வாலிபம் இல்லையா, இப்போ 33 வயசு, சும்மா அடி துள்ளி குதிச்சு அப்படி. ஏன்னா யூதர்கள்லாம் சகப்பா நல்லா கம்பீரமாக கெத்தா அப்படியே ஹைட்டாக, ஏசுறதுங்களா ஒரு 6 அடி நல்லா சகப்பா நல்லா பயங்கரமாக இருந்திருப்பார். நல்லா சுருள் முடியலாம் வச்சுக்கணும், சரியாக இருந்திருப்பார். அடி சும்மா கம்பீரமாக நடந்து போகிறார் இல்லையா? ஆமேனா. அப்போ ஸ்பீடாக போயின்னு இருக்கும் போது கூப்பிட தொடங்கினான். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. அதான் அந்த தொடங்கினான் அர்த்தம். என்னை விட்டு போயிடுறியே, நான் காத்திருந்தேன், உமக்காக தான் காத்தது. சரியான கூட்டம். ஆமேனா. ஏற்கனவே பஸ்கா பண்டிகை காலம் வேற. எப்படி இருக்கும் அந்த எரிகோ பட்டணமே பயங்கரமாக களை இருந்திருக்கும். சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க, நல்லா கவனி. நான் என்னங்க பண்ணுறது, குழந்தைக்கு நைட்லாம் ஜுரம். என்ன ஜுரம் சொல்லுங்க போகலாம்? சூப்பர், நம்ம ஆளுங்க சூப்பராக சொல்லுவாங்க, நைட்லாம் ஜுரம் தூக்கி 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 போட்டுச்சுங்கன்னுவாங்க. கருமம். அங்கே போய் உட்காந்து அழுதுகிறது, இங்கே வந்து ஆறுதல் அடையேன்.
குழந்தை மேலே சாக்க போடாதீங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு தூறல் போட்டு கொடுது, அங்கெல்லாம் சரியான மழைங்க. ஆமேனா, சரியான மழைங்க. கூப்பிட தொடங்கினான், நான் அவரை விட மாட்டேன். ஆமே, இந்த ஒரு சான்ஸை விட மாட்டேன். போனவர் திரும்பி வர மாட்டார் மாம்சமா, அவர் மகிமை அடைஞ்சிடுவார். ஆனால் இன்னைக்கு நான் அவரை பார்த்தாகணும். இந்த தாவீதின் குமாரன் எனக்கு இறங்க வேண்டும், எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். நான் கடவுளே, தெய்வமே எனக்கு இறங்கும். தெய்வம் தான் இறங்குகிறவர். ஆமேன். வாசிக்க தொடர்ந்து. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனை பேச, டேய் டேய் குடா, டேய் குடா, வாய முறா. ஏன் அதட்டினா அவன்? டேய் உனக்கு எதுக்குடா வலி? நான் சர்ச்சுக்கு போனால் உனக்கு என்னடா? நம்ம ஆளுங்க சர்ச்சுக்கு வருவாங்க, ஐயோ நீ ஏன் சர்ச்சுக்கு போற? நம்ம ஜாதி என்ன, மதம் என்ன, அதுவும் அந்த சர்ச்சுக்காக போற, அதெல்லாம் வரும். ஏன் அங்கே போற? அதட்டுமா? நல்ல கவனி, உனக்கு விடுதலை வருது. இங்கே பிசாசு எப்பவுமே இந்த மாதிரி நாட்களுக்கு உள்ள பூந்து ஏய் வாயமுறா, நீ அங்கே போவாத. இந்த அதட்டக்கூடிய ஆட்கள் எல்லா காலத்துலையுமே எப்பவுமே இருந்து தான் இருப்பாங்க. ஏய் வாயமுறா, என்ன அப்படி கூப்பிட்றேன்? நான் என்ன கேட்குறேன்னா, அவனுக்கு வலிடா. உன் புருஷனே உன்னை அதட்டினா கூட, எப்பா எனக்கு வலிடா, எப்பா நான் வருகைக்கு போகணும், ஏசுராஜாவை பார்க்கணும், அவர் ராஜ்யத்துக்குள்ளே போகணும், இதெல்லாம் மாய. புருஷா, நீ எவ்வளோ நாள் எனக்கு கூட இருப்ப? கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக போய் பேசலாம். முதல்ல நீங்கள் சமாதானம் ஆகுங்க, அப்புறமா இந்த ஸ்பிரிச்சுவல்லாம் பேசலாம். கவனிங்க, அநேகர் பேசாதுக்கு அதட்டு. ஏன் தெரியுமா? இவன் குருடனா பிறந்து இவன் பாவம் இல்லையா? ஏசுராஜா பிறவி குருடனை சுகப்படுத்தின போது பரிசு சொல்லுவோம், டேய் முற்றிலும் பாவத்திலே பிறந்த நீ எனக்கு உபதேசம் பண்ணுறியா? ஏன் பாவத்தில் பிறந்த? அப்போ இவர் எதில் பிறந்தாராம்? பரிசேயன் சொல்கிறான், முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எனக்கு உபதேசம் பண்ணுறியா அப்படின்னு கேட்பான். என்ன அர்த்தம்? இவன் குருடனா பிறந்துக்கு இவன் செஞ்சா பாவம், இப்போ அதை வளர்னானே மாட்டிக்கிட்டு இன்னைக்கு போய்க்கிறான் பாருங்க. ஒன்று கவனிங்க, எல்லாரும் பாவிங்க. நீ நம்ம நல்லா இருக்கணும், ஏசப்பா கிருபை, அவருக்கு எல்லாருமே அவருடைய கிருபை பூர்ணமாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு முன்னதாக எந்த ஒரு பேதமும் இல்லை. வாயமுறன் அதட்டினாங்க. அவனும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய், முன்னிலும் அதிகமாய், டேய் நீ என்ன அடக்க நான் அடங்க மாட்டேன்னு அதிகமாக தான் கூப்பிடுவேன். ஆமேன் ஆமேன் சொல்லி, நீ என்னை அடக்க வர, என்னை அடங்க மாட்டேன், என் இயேசு எனக்கு தேவை, என் ஜீவன் அவர், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், எல்லாம் அவர் கையில் இருக்குது, எடுத்துக்கோ. நீ உனக்குரியது எல்லாமே ரெடியா இருக்குது. நீ நசரனாகி இயேசுவின் நாமத்துல உனக்குரியது நீ எடுத்துக்கோ. சத்தியத்தை சொல்றையா, எதுக்கு நீ துன்பத்தோட வேதனையோட கண்ணீரோட உட்கார்ந்துங்கிற? உனக்குரியதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ எடுத்துக்கோ, அவர் கொடுத்துடுவார். எனக்கு சுகம் வேணும், அவர்கிட்ட இருக்குது. கேளு, என்ன கேட்கிறாரு? இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். சரி, உனக்கு ஜெபம் பண்ற, உனக்கு பதில் வரலையா? அப்போ நம்ம கூப்பிட்றதுல ஆண்டவர் நமக்கு இன்னும் கிட்ட நெருங்கி வர சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சிக்க, இன்னும் நெருங்கி சொல்கிறாரு. என் வேலை வெட்டிகள் மற்ற காரணம் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உட்காரு, தேவசமில் உட்காந்து கூப்பிடு. என்ன யாரையா சொல்லி கொடுத்தா? அந்த குருடனுக்கு யாருமே சொல்லி தரலையா? எப்படி அவருக்கு இந்த ஒரு வெளிச்சம் தெளிவாக கிடச்சிது? நீ ஜெபம் பண்ணுற, நான் ஜெபம் பண்ணனே கிடைக்கலையே, இன்னும் அதிகமாக கூப்பிடு. உனக்கு உரியது எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்ததுங்கப்பா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே அவர் தான், நீங்கள் அவருக்குள்ள தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் வந்திருக்கிறோம். எல்லாம் அவர்கிட்ட, உனக்குரியது நீ எடுத்துக்கோ. அவர்கிட்ட இருக்குது, கேளு, அவர்கிட்ட இருக்குது. உனக்குரியது அவர்கிட்ட இருக்குது. யெகோவா தேவன்கிட்ட இருக்குது. நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா கிட்ட இருக்குது. எடுத்து வாசி தொடர்ந்து. இயேசு நின்று கரங்களை தட்டி அவர் காதல போய் விழுந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் காதல விழுந்துச்சு, ஸ்டாப் ஆயிட்டாரு. ஆமேன். என்னை கூப்பிடுறான். ஆமேனா, ஒரு இதயம் என்னை கூப்பிடுது, அவருக்கு தேவை மனசு. என்னை கூப்பிடுறான். அவன் ஸ்டாப் நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அப்பனா என்ன அர்த்தம்னா, ராஜா கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. சைடில் இருக்கிறான், டேய் வாய முறா, அவன் பாட்டு சொல்லி இருக்கான். இவன் விடலை, கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் தூரமே இப்போ திரும்ப ரிட்டர்ன் வர முடியாது. ஒரு பெரிய கூட்டம் திரும்ப அப்படியே வரும், ரொம்ப சிரமம் இருக்கும். அவர் அப்படியே நின்றுட்டு அவன் ரொம்ப கத்துறானே. அவனுக்கு என் மகிமை தெரியுது, நான் யாருன்னு அவனுக்கு தெரியுது.
அவன் மறுபடியும் தாவீதின் குமாரனே, யூதருக்கு ராஜாவே, யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, இயேசு ராஜனே, இயேசு ராஜனே, இதை மட்டுமே கத்திருக்கிறான் போல. கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. என்ன சொல்றேன்னா, விடாத, உன் ஜீவனே அவர்தான். உன் கண்ணீர், உன் கவலை, உன் பாதுகாப்பு, உன் பராமரிப்பு, உன் பணம், உன் காசு, உன் சாப்பாடு, உன் ஜீரணம், உன் உடல் சுகம் எல்லாம் அவர் தான். காலைல போய் நில்லு. அவர்தான் யெகோவா, அவர்தான் சகலமும். சகலமும் அவருக்குள்ளே நிலைக்கிறது. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிட்டார். அழைத்து வர சொன்னார் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரையோ விட்டுட்டு ஏதோ ரொம்ப தூரம் சத்தத்தை கேட்குதுடா, அவன் விடவே இல்லை நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் விடவே இல்லை அவன். ஏன்னா சந்தடியில் இயேசுராஜா கம்முன்னு கேட்டதை கேளாத போல போயினே இருக்கிறாரு. கேட்டிருக்கோம் அவருக்கு. அவன் விடவே இல்லையா, விடவே இல்லை. எப்படி கத்திருப்பார்? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? யார் கத்துறது நல்லா? இந்த முறை கிறிஸ்மஸுக்கு புரியுதா 91 சங்கெல்லாம் முடிச்சிட்டிங்களா? நல்ல மைக்கை பிடிச்சதும் அப்படியே சும்மா சரளமாக அடிக்கணும். நீங்கள் தான் இந்த முறை ஹைலைட்டு. கிறிஸ்மஸுக்கு 91 சங்கீதம் நல்லா பேசணும். இந்த முறை கிறிஸ்மஸுக்கு புரியுதாரா? இந்த பரிதிமை சம்பவத்தை இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிள்ளை அப்படியே எழுதி வச்சுங்க. எப்படிலாம் நல்லா புரியுதா? இதெல்லாம் மைண்டில் வச்சுங்க, நல்லா கவனிங்க. அழைத்து வர சொன்னார்னா ராஜா கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கிறாரு. அவனை கூட்டினோடானே, நல்லா கவனிங்க, கூட்டினோடானாரு. இப்போ இவன் பண்ண ஒரு காரியம் இருக்கு பாருங்க. ஐயோ, வாசிங்க அடுத்தது. அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். எந்த பக்கம் போறாரு, என்ன பண்றாருன்னே தெரியல. உட்காந்துக்கினே கத்துறாரு இந்த பரிதிமேயு. ஆனால் சந்தடி மாத்திரம் இப்படி கேட்குதுன்னு சொல்லி உட்காந்து கத்திக்கிருக்கலாம். எழுந்துரு, நல்லா கவனி, எழுந்துரு, உன் திடன்கொள், உன்னை அழைக்கிறாருன்னு சொன்னதும் அவன் பண்ண ஒரு பயங்கரம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? யெகோவா தேவன் வந்திருக்கிறார், என்னை அழைத்து விட்டார், என்னை கூப்பிட்டுட்டார், என்னை சர்ச்சில் அழைத்து விட்டார். இனி நான் குருடன் இல்லை, இனி நான் வேதனையோடு இருக்கணும் இல்லை. என் வாழ்க்கை இருண்டு போகவில்லை. இதுவரைக்கும் என் வாழ்க்கை இருட்டு போயிருந்தது. இனி என் வாழ்க்கை வெளிச்சமே. இனி என் வாழ்க்கையே ரோம கவர்மெண்ட்டே, உன் கவர்மெண்ட்டே எனக்கு ஒரு ஷாலை கொடுத்து உட்கார வச்சு பிச்சை எடுக்க வைக்கும். யார் தேவனுடைய கவர்மெண்ட் வந்திருக்குது. ஆமெனா? என் தேவனுடைய கவர்மெண்ட் போகிறது. இந்த கவர்மெண்ட் என்னை வாழ வைக்கிறது, என் கண்ணுக்கு ஒளியை கொடுக்கிறது, இந்த உலகத்தை பார்க்க வைக்கிறது. இன்னும் அவரு எதுவுமே பண்ணல, தூக்கி போட்டான். நம்மால் இங்க மூக்க சுந்தி அடிக்கும். ஆண்டவரே எதனா பண்ணுங்க, ஆண்டவரே பண்ணுங்க. நீ உள்ள என்ட்ராகும் போது எனக்கானது எல்லாத்தையும் யெகோவா தேவன் முடிச்சிட்டார். ஹல்லேலூயா! என் யெகோவா தேவன் முடிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க. எப்படி முடியும்? இப்போ கவனிங்க. இவர் இந்த மேல் வஸ்திரம் போடலன்னா அங்கே உட்கார முடியாது. இவர்கிட்ட போனால் கிடைக்குமா கிடைக்காதா? சுகம் கூட. அந்த மேல் வஸ்திரத்தை கையில் பிடிச்சிக்கிது, ஆண்டவரே அதெல்லாம் ஒத்து வராது. ஒருவேளை ஜாம் பண்ணி பார்க்கலாம், ஜாம் பண்ணலாம், நம்ம இங்கே போய் இந்த மனுஷங்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம், அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம ஆட்களுக்கு இந்த இருமணம் இருக்குது, இந்த குந்தி நடக்கிற அனுபவம், இருமணம். இதுதான் பயங்கர ஆபத்து. இதுதான் யெசபேலின் ஆவி. என்னையா இந்த மனுஷனுடைய விசுவாசம் யார் பண்ண முடியும் இன்னைக்கு? இனி நான் குருடன் இல்லை, அவர் கூப்பிட்டார், என்னை அழைத்து விட்டார், நான் சர்ச்சுக்கு போகிறேன். என்னை அழைத்தவர் யெகோவா. பகையை சிலுவையில் கொன்று ஜெயமெடுத்தவர் இவரே. யுத்தத்தில் வல்லவர். யுத்தத்தை இவரே செய்ய முடியும். என் யுத்தத்தையில இவரே நடத்தி எனக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். எனக்குரியதை நான் எடுத்துக்குவேன். இவர் என்ன பண்ண, என் சுகத்தை நான் எடுத்துக்கினாரா இல்லையா? வஸ்திரத்துக்கு தூரப்பட்டாரா? நீ என் ராஜா, நீ என் ஜீவன். ஆமெனா? நான் என்ன சொல்கிறேன், தைரியமாக இருங்க. பாவத்தின் நிமித்தமாக வியாதி வந்துச்சு இவனுக்கு. ஆமாம், உண்மைதான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையிலே போனோம். ஆனால் என் யெகோவா தேவன் எனக்கு இருக்கிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா
என் ராஜா, இந்த கவர்மெண்ட், பரலோக கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் என்னை பாதுகாத்து பராமரித்து என்னை வாழ வைக்க வல்லமை உள்ளது. இந்த நித்திய வாழ வைக்க என்னை அழைத்து கொண்டு போக வல்லமை உள்ளது. 2 குருடம் கூட இன்னொருத்தனும் இருக்கிறான். ஆனால் பர்திமேயு மாத்திரம் தூக்கி வஸ்திரத்தை தூக்கி வெளியே தூக்கி தூரப்பட்டு சுற்றி, நான் இனி கூட கிடையாதுடா, என்னை அழைத்து விட்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவாமா. எல்லாரும் பார்த்துருப்பான் ஆச்சரியமா, என்னடா இவன் இந்த மாதிரி குதிச்சு ஓடி வரான். அவன் உடனே தன் மேல் வஸ்திரத்தை எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். என்னையா கேள்வி இது? நான் மறுபடியும் பல முறை சொல்லிட்டேன், நம்முடைய சுயாதீன சித்தத்தில் தெய்வம் தலையிடவே மாட்டார். தேவன் தலையிடவே மாட்டார். நீ என்ன விரும்புகிற, உன் வாயின் வார்த்தை என்ன, உன் மனசுக்கு இப்போ என்ன தேவை இருக்குது, அதை தான் கரெக்டாக கொடுப்பார். அதில் கை வைக்கவே மாட்டார். ஏன்னா அவர் மகிமைப்படுத்துகிறார். தேவன் தம்மை மகிமைப்படுத்தி கொள்ளுகிறார். நீ ஏன் செயல்றா, நான் என்னை எப்படி பார்க்கணும் அப்படி தான் உன்னையும் பார்ப்பேன். நான் உன்னை கட்டாயப்படுத்தல எதுவுமே செய்ய மாட்டேன். கரெக்டாக கேளுங்க, தியாலஜி புரிஞ்சுன்னா கரெக்டாக கேட்பீங்க. நான் உனக்கு என்ன செய்யணும், நான் என்னை எப்படி பார்க்கணும் அப்படி தான் நான் உன்னையும் பார்ப்பேன். நான் சொல்கிற வார்த்தை பயங்கரமானது. நான் கட்டாயப்படுத்தி ஏதோ நீ குடுனாக்கிற, வா உன் கண்ணு தான் சுகமாகத்தான் நீ வந்துக்கிற போல் இருக்குது, வா வா அப்படின்லாம் இல்லை. உன் மனசுக்குள்ளே எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம், எவ்வளவோ துக்கங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ உனக்கு என்ன வேணும், நீ என்ன டிசைட் பண்ணி, என்ன தீர்மானம், உனக்கு ஃப்ரீவில் இருக்குது, சுயாதீன சித்தம் இருக்குது. உன் சுயாதீன சித்தத்தில் இப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கு உன் புருஷன் வேணுமா, என்னென்னலாம் பண்ணுமோ பண்ணிக்கங்கன்ட்டு நான் அதான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ மனசாட்சி என்ன சொல்லுது? இல்லை எனக்கு பரலோகம் வேணும், எனக்கு தேவராஜ்யம் வேணுமா, இப்போ நான் இப்படியும் சொல்கிறேன் அப்படியும் சொல்கிறேன், அப்படி சொல்லாதீங்க. நான் தயவுசெய்து புரிஞ்சுங்க, உங்களுடைய பலத்துக்கு ஏற்றா போல் நடந்துக்குங்க. உனக்கு என்னப்போ வேணும்? இப்போ உனக்கு உன் மனசு, அவருக்கு தேவை உன் மனம் சமாதானம் அடையணும், உன் மனம் சாந்தி அடையணும். இப்போ எல்லா தேவைக்கு மேலோங்கி உன்னை ஏதோ ஒன்று அழுத்துது. அதுதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. உனக்கு என்ன தேவை? கர்த்தரை கேட்குறாரு, உனக்கு என்ன தேவைன்னு தெளிவாக அவர்கிட்ட சொல்லுங்கள், குழம்பாதுங்க. உனக்கு என்னப்பா வேணும்? ஓகே, அதுக்கு அவன் சொல்கிறான். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க எல்லாரும், ஆமென் சொல்லாமா? கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசம்டாடே. அப்போ இயேசு தொட்டார்ன்னு இருக்குதே, இயேசு அவன் கண்களை தொட்டு சுகம் கொடுத்துனார்னு இருக்குது. பக்கத்தில் ஒருத்த ஓடியா மாத்தியா, அவன் கண்ணை தொட்டுக்கிறாரு. இவனுக்கு உன் விசுவாசம் போடா, உன் விசுவாசம் ஓகேடான்னு சொல்லிட்டுக்கிறாரு. மத்தியில் பார்த்தீங்கன்னா கண்களை தொட்டுன்னு இருக்கும். ஆமேனா, நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் பர்திமேயுக்கு கை வைக்கல. ஏன்னா இவன் சாதாரண விசுவாசமா, அவர் என் ஜீவன் புரிஞ்சுக்கினார். அவர் தான், அவர் உயிரில் கலந்தவர், அவர் தான் என் வாழ்க்கை, எனக்குரியதெல்லாம் அவருக்குள்ள இருக்குத எடுத்துக்குவேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா என்கின்ற அந்த நாமத்தில் நான் எடுத்துக்கொள்ளுவேன். என்னுடையதெல்லாம் அவர்கிட்ட எடுத்துக்குவேன். தைரியமா நில்லு, எல்லாம் இருக்கு. எதுக்கு இன்னும் வேதனைப்பட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு கண்ணீர்லாம் தூரம் போடுங்க. தைரியம் நமக்குள்ள வேண்டும். அப்போ நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியில் இயேசுவுக்கு பின் சென்றான். என்ன அர்த்தம்? வழியில் இயேசுவுக்கு எல்லாரும் என்ன பண்ணியிருப்பான்டானாக்கா, இயேசு ராஜாவை பார்க்குறத விட்டுட்டு யாரை பார்த்துருப்பான்? பர்திமேயுவை தான் பார்த்துட்டு, டேய் இவன் கண்ணை ஊற்றி கண்ணில் விளக்கண்ணை விட்டு என் கண்ணு தப்பா தெரியுதா தெரியல, நான் பிச்சை போட்டவன்லாம் இவன் கண்ணெல்லாம் கூட நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? இவன் கண்ணில், டேய் பர்திமேயுவா இது கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்த்துருப்பான். ஆமேனா, இயேசு கிறிஸ்து உன்னோடு இருப்பாரேனால் உன் வாழ்க்கை அதிசயம். ஆமேன். நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு. ஒரே ஒரு காரியம், அவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இரு. நீ கூப்பிட்டனா உன் வாழ்க்கையில் சுகம் உண்டாகும். அவரை நீ பாடி துதிப்ப அவர் பின்னாடியே போறா. இப்போதான் சகேயுவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போயிருச்சோ என்னவோ தெரியல, ஓடி போய் இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ புரிஞ்சு போச்சா இப்போ சிச்சுவேஷனு. எரிகோவை கிராஸ் பண்ணி உள்ள வந்ததும் இந்த சம்பவங்கள்லாம் போயிட்டு பர்திமேயு கூட வரான்னு சொன்ன, யாரா இந்த இயேசு? இந்த பர்திமேயுவுக்கு நான் எத்தனையோ தரம் காசு போட்டுருக்கிறேனே, இவன் கூக்குரலிட்டுருக்கிறானே,
ஐயா ஐயா ஐயான்னு கத்தமெல்லாம் காசு கொடுத்துருக்குறேனே, இந்த பர்திமேயுவா இது, யார்வா இந்த இயேசுன்னு சொல்லி ஓடி போய் காட்டத்தி மரத்தில் ஏறி நின்று எட்டி பார்க்குறான். சகைவே கமான், ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் யூதருடைய ராஜா என்பதை அறிந்தவனாய் என்னை பார்க்க வந்துருக்கலாம், உன்னை பார்க்க நான் வரவா. எவ்வளோ அன்புள்ள தெய்வம். ஆமேனா. நீங்கள் தேடுங்க, அவரை தேடுங்க, சரியாய் நமக்கு தேவன் தென்படுவார். ஆக யெகோவா தேவன் என் தேவன். ஆமென். அந்த யெகோவா தேவன் நசரனாகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. ஆமென். இந்த யூதருடைய ராஜா. ஆமெனா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களுடையதில் யார் கிட்ட இருக்குது? உங்களுடையதெல்லாம் யார் கிட்ட இருக்குது? நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன். தேவன் ஆவியாக இருக்கிறார். நான் ஆவி தான், நான் உள்ளான மனுஷன் தான். நான் சமாதானமாக இருக்கணும்னா, இப்போ நான் மாம்சத்தில் பாவம் பண்ணிட்டேன், எத்தனையோ துரோகம் பண்ணிட்டு தேவனுக்கு விரோதமாக, அதனால தான் நரகத்துக்கு போயின்னுக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கான எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆமேனா. எனக்காக அவர் யுத்தம் பண்ணிட்டார். ஆமேனா. அவர் இந்த பூமியில் வந்து எனக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு தான், அவருக்குள்ளே தான் எனக்கு உள்ளது எல்லாம் இருக்கிறது. ஆமேன். அந்த மகிமையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மகிமையின் ராஜாவுக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கிக்க. உனக்குரியதுக்கு உன் அடிப்படை தேவைகள் எல்லாம் அவருக்கு கம்முன்னு நசரனாகிய இயேசுவின் நாம, நசரனாகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடத்து. ஆமேனா. அவர் உன் கூடவே இருப்பார். உனக்குரியது எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. எந்த இடத்துல போனாலும் எனக்கு என்ன ஆசைனா, நீங்களே எல்லாத்தையும் பண்ணணும். அந்த தைரியம் வரணும் உங்களுக்குள்ள. நீங்களே எல்லாத்தையும் பண்ணுங்க. இயேசு நசரனாகிய இயேசு என் கூட இருக்கிறன்ற மகிமையில் எல்லாத்தையும் இறங்கி பண்ணுங்க. ஏன்னா யெகோவா தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அந்த மகிமை தேவன் இன்றைக்கும் இந்த யெகோவா தேவன் அறியாமல் தான் யூதர்கள் தள்ளாடின்னு இருக்கிறாங்க. ஆனால் யெகோவா தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். இந்த யெகோவா தேவன் தான் சர்வத்தை சிருஷ்டித்தவர். ஆக இயேசு கிறிஸ்து அவர் சாக ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கை என்னன்னா, அப்பா நான் சாவரம்பா, ஏனென்றால் என் தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆவியாக இருக்கிறார். ஒருவரும் அவரை காண முடியாது, குமாரன் மட்டுமே காண முடியும். அவரை நான் காண வேண்டுமே, ஆனால் அவர் மாம்சத்தில் வந்து சாகணும், எனக்காக அவர் செத்து அவர் உயிரோடு எழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்காரணும். திருத்துவமே நித்திய ஜீவன். எத்தனை ஞாபகம் இருக்குது? 12 வாரமாக அந்த சம்பவத்தெல்லாம் எடுத்து தெளிவாக எடுத்து பார்த்தா 12 வாரமாக திருத்துவத்தை குறித்த ரகசியத்தை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் அந்த நோட்டில் எடுத்து பாருங்கள். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லாமா? இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட குறைகள் இருந்தாலும் எல்லாம் ஏசப்பா கிட்ட இருக்குது. நீங்கள் அப்படியே போய் உக்காந்துன்னு அவரை நோக்கி மட்டும் கூப்பிடுங்க. ஒரு வசந்தம் மட்டும் வாசித்து முடிக்கலாம். 66வது சங்கீதம். நம்ம என்ன செய்யணும் அதை மட்டும் வாசித்து முடிக்கலாம். நம்ம என்ன செய்யணும்? 66வது சங்கீதம் 17 வாசிங்க பார்க்கலாம். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். எல்லாருக்கும் வாய்க்குதா? வாயிருக்குதா? வீட்டுக்காரங்கிட்ட மட்டும் அப்படியே சும்மா அடி, இந்த பக்கத்தில் இந்த பக்கம் வரைக்கும் கிழியே பேசுவாங்க இல்லையா? அதே மாதிரி பிரதர்ஸ்லாம் பார்த்து தேவையில்லாத காரியத்தை பற்றி அரைச்சே பேசுவாங்க. நல்லா சொல்லுவாங்க, வாய் இருக்குதா? பர்திமை கூப்பிட்டார்ல யெகோவா தேவனே, அவரை நோக்கி, நல்ல கவனிங்க, அவரை எங்க நோக்கி? உங்கள் கண்களை பரத்துக்கு ஏறெடுத்து அவரை நோக்கி, என் வாயினால் அவரை கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். பர்திமை எப்படி புகழ்ந்து கொண்டு ஒரு பெட்டி போனார். இப்போ சபைக்கு வந்ததும் அவர் எப்படி பாடி துதிக்கலாம் தெரியுமா? ஆமேனா. அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஆமேன். பாடி துதிக்கலாமா? ஆமேனா. இப்போ சபைக்கு உள்ளே வந்த என்ன நேற்றுக்கு அவர் ஆராதிக்கணும். அவர் என்னன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. என் ஜீவன் அவர். ஆமேன். நான் செத்து போயிடுவேன், ஆனால் அவர் எனக்குள் இருந்தார், நான் மகிமை அடைஞ்சிடுவேன். ஆமேனா. அதை புரிஞ்சுக்கணும் நல்லா. முதல்ல நான் செத்து போயிடுவேன், ஆனால் எனக்குள் அவர் இருந்தார், நான் ஜீவனை மகிமை அடைஞ்சிடுவேன். ஆமேனா. அப்போ நான் ஏன் அவர் ஆராதிக்கணும்? ஏன் அவர் என்னால் வாயினால் புகழ? ஏன் மரணத்தை அவர் ஜெயித்தார்? நான் சாக போகிறது இல்லை. ஆமேன். நான் மகிமை அடைய போகிறேன். ஆமேன். அவர் தாவீதின் குமாரன். அவர் என்றென்றைக்கும் தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா. நான் என்றென்றைக்கும் அவர் ராஜ்யத்தில் இருப்பேன். ஆமேனா. அப்போ எவ்வளோ துதி பிறக்கணும். கண்ணை மூடிக்கின்னு எப்படி கம்பீரமாக பாடணும். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜபத்தின் சத்தத்தை பர்திமேயுவின் சத்தத்தை கேட்டார். என் ஜபத்தை தள்ளாமலும். ஆமேனா. நீங்க பண்ற ஜபம் ஒன்று கூட மிஸ் ஆகலை. ஆமேன். கவர்மெண்ட்ல எத்தனை பேர் கொடுக்குற அப்ளிகேஷன்லாம் எடுத்து மூட்டை கட்டி அப்படி ஓரம் கட்டி போட்டு விட்டுருவாங்க. எல்லாம் ஏசப்பா டேபிளில் தான் இருக்குது. நீ என்னென்ன ஜபம் பண்ண? தள்ளலை. என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
உங்கள் ஜபங்கள் ஒன்றும் தள்ள அப்படியே டேபிள் இருக்குது. ஏன் இன்னும் நடக்கலை? நீ இன்னும் கொஞ்சம் என்கிட்ட நெருங்குமா. ஆமென். அதுதான் வெயிட் பண்ணிக்கிறேன். நீ இன்னும் கொஞ்சம் சத்தமிட்டு கூப்பிடுமா. ஆமென். எல்லா ஜனங்களும் அப்படியே தள்ளி போயிட்டாங்க. அப்படியே நிற்க வச்சு பர்திமை ஓடி வரதை எல்லாரும் பார்த்தாங்கல்ல. அது தேவன் செஞ்சால் எல்லாமே ஒரு நோக்கத்தோடு தான் செய்வார். இப்போ ஏசப்பா மட்டும் நின்று பார்க்கல, அவருக்கு பின்னாடி வந்த எல்லா ஜனம் பர்திமையை பார்க்குறாங்க. பர்திமை பாருங்கடா, அவனை பாருங்கடா, அவன் விசுவாசத்தை பாருங்கடா. அப்போ ஜபத்தை தள்ளாமலும் என்னை விட்டு விலகாமலும் இருந்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. எல்லாரும் முழங்கால் படியிட்டு நான் என் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுக்க அவர் வல்லமை உடையவர். எல்லாரும்